ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு சூப்பராக ஹெல்த்தியான ஒரு மெயின் டிஷ்ஷும் சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம். புட்டு ரெசிபி, மட்டா ரைஸில் புட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். காப்படி அளவுக்கு மட்டா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுக்கு மாவு எதுவும் இல்லை அப்படிங்கும்போதோ, இல்லை அவசரமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்ய நேரம் இல்லாமல் ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் என்ன செய்கிறது அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு மட்டா ரைஸோ இல்லை எனி மில்லட்ஸ், எந்த மில்லட்ஸ் வேணாலும் இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம். எடுத்துட்டு அதில் நம்ம புட்டு செஞ்சுக்கலாம். வறுத்து சலிக்க இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான புட்டு ரெசிபிங்கும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரமாக குழந்தைங்கள கிளப்புறதுக்கு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை காலையில் வேலைக்கு போகிறவங்க டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபி கூட செஞ்சுக்கலாம். இப்போ அது ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு நல்லா வடிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நல்லா வடிச்சிட்டோம்னா தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். இப்போ அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிட்டு திருப்பி நார்மலாக நம்ம எப்போவும் அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக நம்மளால் அரைக்க முடியாது. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரவை பதத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த புட்டு மாவு நம்ம வடித்து தண்ணி வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, அதுவே வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நம்ம பிடிச்சா பிடிக்கிற மாதிரி வரும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்து வந்துடும். அந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அதனால் நம்ம இதை தண்ணி ஊற்றியே எதுவுமே பிசையணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், மீதி இருக்கிற எல்லா மாவுமே இதை மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ நல்லா பூ போல் இருக்குன்னு பாருங்கள். இதை நம்ம இனிப்பு போட்டும் செய்யலாம், இல்லைன்னா நம்ம காரம் வேணும் அப்படின்னா வெறும் உப்பு மட்டும் போட்டு பசரி எடுத்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் கலந்துடுறேன். நம்ம இனிப்பு போட்டு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஏலக்காய் தூளையும் கூட நம்ம சேர்த்து பிசைஞ்சு கலந்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு டைம் இருந்ததுன்னா லேசாக எல்லாத்தையும் உப்புலாம் போட்டு பிசறிட்டு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் போல் அமுக்கி வைக்கிறதுனால அமுக்கி வைக்கலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். நான் இப்போது ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புட்டு மாவு, மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு லேயர் தேங்காய் சேர்த்துட்டு புட்டு மாவு சேர்க்கலாம். இல்லைன்னா ஃபுல்லாகவே நம்ம புட்டு மாவு கூட சேர்க்கலாம். இல்லை நம்ம கிண்ணத்தில் அவிக்க வேணான்னா கூட நம்ம இட்லி பானையில் துணி போட்டு அவிக்கலாம். துணியை வந்து நனைக்காமல் அப்படியே அவிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா துணியில் ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு உதிரி உதிரியாக. இப்போ இன்னொரு லேயர் நான் தேங்காய் சேர்த்துட்டு மறுபடியும் புட்டு மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப போட்டு அழுத்தணும்லாம் அவசியம் இல்லை, லேசாக அப்படியே லெவல் பண்ணிவிட்டு அமுக்கி கொடுத்துட்டா போதும். இப்போது இட்லி பானையை நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம பாத்திரத்தில் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கிண்ணத்தில், அது எல்லாத்தையுமே அதுக்குள்ளே சேர்த்துடலாம். நான் ஒரு 3 கிண்ணத்தில் வச்சுருக்கேன். இல்லைன்னா இந்த மாதிரி ஓட்டை இல்லாத குழியாக இருக்குன்னா நம்ம அந்த குழியில் கூட லேசாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக தேங்காயும் அது மேலே புட்டு மாவும் வச்சு அப்படி கூட அவிக்கிறதுனாலும் அவிக்கலாம். இப்போ நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆணுச்சு. நம்ம எந்த அளவுக்கு மாவு வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து, அதிகமான அளவாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலான டைம் ஆகும். இப்போ மாவு வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்துகிட்டு லேசாக அப்படி திரட்டு பார்த்தோம் அப்படின்னா உருண்டு வந்துருச்சு அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்படி வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போது அதை அப்படியே நம்ம கவுத்துட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கவுத்துட்டோம்னா அழகாக கேக் மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பொலன்னு நல்லா அப்படியே பூ போல் அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இது கூடவே இப்படியே நம்ம நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நம்மளுக்கு இல்லைன்னா எது கிரேவி காரமான சைட் டிஷ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். நல்லா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நம்ம உடச்சரிசிலலாம் உப்புமாலாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும், கோர்ஸாக இருக்கும், ரொம்ப நைஸாக இருக்காது. இப்போ இதுக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை சாமான் தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு அது கூட ஒரு 20 போல் வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அது 1-2 கட் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சில பேர் கொஞ்சம் கறிக்க சாப்பிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் குறைவாக சாப்பிடுவாங்க. எப்படி வேணாலும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு பழமான தக்காளியை அரைச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா ஈவனாக கலந்துருக்கும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு,
அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு அரைக்க அப்படியே அளவுக்கு சோயாபீன்ஸ் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சுட்டு அதை நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் அது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். நம்ம சோயாபீன்ஸு கொண்டக்கடலாம் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த குக்கரில் எல்லாத்தையுமே வதக்கிட்டு அது கூடயே இந்த சோயாபீன்ஸு மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவையாக வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பும் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு டக்குன்னு. இப்போ முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழமிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரமும் நம்மளுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுட்டு நல்லா கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு நல்லா 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வைக்கலாம். லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு விசில் மட்டும் ஹையில் வச்சுக்கோங்க. மீதி 5 விசில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக வெந்து வரும். குழையாது, கொஞ்சம் அழுத்தமாகவே தான் இருக்குது இந்த சோயாபீன்ஸு. அதனால் வந்து நல்லா தாராளமாக 5லேருந்து 6 விசில் வைக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்க்கும் போது நல்லா கிரேவியோட கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக இருக்கும். இப்போ குக்கரில் கேஸ் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அது கூட சேர்த்து நம்ம கொதிக்க விட வேண்டியதான். பாருங்கள், சோயாபீன்ஸு நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா மசிஞ்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. கொஞ்சம் திக்கான கிரேவி மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த புட்டுக்கு சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த சைடிஷை வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூடமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பேசிக்கான மசாலாஸ் தான் சேர்த்துருக்கேன், ரொம்ப அதிக மசாலாஸ்லாம் கூட சேர்க்கல. இதுவே நல்லா சிம்பிளாக நல்லா சூப்பராக இருக்கும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா தளபலன்னு இதுமாரி தளைஞ்சு கொதிச்சதுன்னா போதும். கடைசியாக வந்து வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பரான சோயாபீன்ஸு குருமா ரெடி. இது புட்டு கூட சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறக்காமல் இருந்தோன்னா முதல் நாள் நைட்டே கூட இந்த மில்லட்ஸை எந்த அரிசியில் நம்ம புட்டு செய்யணுமோ அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சமே சாஃப்டாக இருக்கும். 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுங்கிறது சாஃப்டாக இருக்கும். இருந்தாலும் நல்லாவே இன்னும் ஊறும்போது இன்னுமே நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு புட்டு சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த புட்டு கூட இந்த சோயாபீன்ஸு குருமா சேர்த்து சாப்பிடும்போது அப்படியே சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு ஈஸியான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.